என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கள்ளத் தீர்க்கதரிசிகள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 23 வரை. கள்ளத் தீர்க்கதரிசிகள். கள்ளத் தீர்க்கதரிசிகளுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:16. இயேசு கிறிஸ்து தன் மலை பிரசங்கத்தின் முடிவிலே கள்ளத் தீர்க்கதரிசிகளை கடுமையாக கண்டிக்கிறார். கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைப்பதையும், கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவதையும், கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வதையும் பெரிதாக கொள்ளவில்லை. இன்றைய கிறிஸ்தவர்கள் அதைத்தானே பெரிதாக கொள்ளுகிறார்கள், வல்லமை என்கிறார்கள். நல்ல கனி கொடுப்பதையும் பிதாவின் சித்தத்தை செய்வதையுமே கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு கனி கொடுத்தல் என்றால் என்ன, பிதாவின் சித்தம் எது என்பதெல்லாம் அந்த தீர்க்கதரிசிகளால் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கனிகளின் மூலமே கள்ளத் தீர்க்கதரிசிகளை இனங்கண்டு கொள்ள முடியும். ஒரு மரம் வளர்ந்து பூத்து காய்த்து இறுதியில் கனி தரும். அது அந்த மரம் தன்னை வளர்த்தவருக்கு கொடுக்கும் பயனாகும். அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஊழியனும் தன் வாழ்க்கையின் மூலம் ஆண்டவருக்கு கொடுக்கும் நற்பயன்களையே கனி என்கிறோம். அது ஆவியின் கனி எனப்படும். அன்பு முதல் இச்சையடக்கம் வரையிலான நற்பண்புகளாகவும் இருக்கலாம். ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தின் மூலம் ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்குள் வழிநடத்தும் ஆத்துமாக்களாகவும் இருக்கலாம். முக்கியமாக ஊழியர்களிடத்தில் ஆவியின் கனியான இச்சையடக்கம், அதாவது பொருளாசை, பெண்ணாசை இல்லாதிருத்தல் காணப்பட வேண்டும். ஆத்துமாக்களுக்கு வெறும் ஆசீர்வாத மழையை குறித்தே அல்லாமல் மனம் திரும்புதல், இரட்சிப்புக்கு ஏற்ற செய்திகளை அளிப்பவர்களாக இருக்க வேண்டும். திருமறையின்படி பிதாவின் சித்தத்தை அறிந்து அதற்கேற்ப நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:3. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆவல் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:4. நற்கிரியைகளை செய்ய வேண்டும். எபிரேயர் 13:21. இவை நல்ல ஊழியர்களின் தீர்க்கதரிசிகளின் அடையாளங்கள். பொருளாசை தவிர்த்து கற்பு நெறி காத்து தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளாமல் மக்களை இரட்சிப்பின் வழியில் நடத்தி செல்லும் சிலுவை வீரர்களே நல்ல மேய்ப்பர்கள். அல்லாதோர் கள்ளத் தீர்க்கதரிசிகளே. பொருளாசை தவிர்த்து கற்பு நெறி காத்து தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளாமல் மக்களை இரட்சிப்பின் வழியில் நடத்தி செல்லும் சிலுவை வீரர்களே நல்ல மேய்ப்பர்கள். அல்லாதோர் கள்ளத் தீர்க்கதரிசிகளே. தீர்மானம்: ஊழியர்களின் தன்மைகளை திருமறையில் உரசிப் பார்ப்பேன்.